கோவிலுக்கு போலாமா எபிசோட் 3. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா திருவடி சூலம் கோயிலில் இருக்கோம். திருவடி சூலம்னாலே சிவன் கோவில் தான். திருவடி சூலம் அப்படின்ன உடனே இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய கோவில்கள் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோவில்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கிறதுனால, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அந்த கோவில்களை தான் தேடி போகிறாங்க. பட் திருவடி சூலத்தில் இப்போ நம்ம இருக்கிறது 1300 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில். ஆமாம், இதுதான் திருவடி சூலம்னா. இதுதான் உருவாகி 3000 வருஷம் ஆகுதான். கோயில் கட்டி 1300 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயிலோட முழுமையான வரலாறை இங்கே இருக்க சுவாமிகள் கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காகவும் இங்கே பதிவிட்டிருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வரலாறை கேட்க கேட்க ரொம்ப பிரமிப்பாக ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இந்த ஊர் பேர் வந்து திரு இடைச்சுரன் பேர். பேச்சுவாக்கில் இப்போ திருவடி சூலம் அப்படின்னு பேர் மாறி இருக்கு. இங்கே வந்து சுவாமி வந்து திருஞான சம்பந்தரால் பாடல் பட்ட தொண்டை நாட்டு திருத்தலம். இது வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருக்கலிக்குன்றத்தில் பாட்டு பாடிட்டு திருக்கச்சூருக்கு இந்த வழியாக போகுவார். அப்போ சுவாமி வந்து ஒரு மாடு மேய்க்கிற ரூபத்தில் போய் திருஞான சம்பந்தருக்கு மோர் கொடுத்து அவர் பசியை தீர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பாட வச்ச திருத்தலம். இது வந்து திருஞான சம்பந்தருக்கு சுவாமி போய் மோர் கொடுத்ததால சுவாமி பேர் வந்து திரு இடைச்சுரநாதர்னு பேர். இடையர்னா அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கலாம், இடையர்னு கூப்பிடுவாங்க. சுவாமி மாடு மேய்க்கிற பையனாக போனதால திரு இடைச்சுரநாதன் சுவாமிக்கு ஒரு பேர். அம்பாள் வந்து ஒரு பசுமாடுடியமாக வந்து புத்தல பால் கறந்து லிங்கத்தை வழிபட்டு போன திருத்தலம். இப்போ நம்ம மூலஸ்தானத்தில் சுவாமியை பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக புத்தா தான் இருக்குது. சுவாமி வந்து ஸ்வயம்பா உருவாகும் போது புத்து வந்து சுவாமி ஃபுல்லாக அடைஞ்சிடும். அப்போ இங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் சுவாமிக்கு வந்து அம்பாள் ஒரு பசுமாடுடியமாக எடுத்து வந்து புத்தல பால் கறந்து இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டு போன திருத்தலம். அதனால் அம்பாள் பேர் வந்து கோவர்தனாம்பிகைன்னு பேர். கோனா தமிழில் வந்து பசுமாடுன்னு சொல்லுவாங்க. அம்பாள் ஒரு பசுமாடுடியமாக வந்ததால் கோவர்தனாம்பிகைன்னு பேர். அம்மனுக்கு இன்னொரு பேர் இமய மடக்கொடி அம்மைன்னு பேர். இமயன்னா மலை, இங்கே ஃபுல்லாக மலை செடியாக தான் இருந்தது. அம்பாள் வந்து ஒரு பசுமாடுடியமாக எடுத்து வந்து இந்த மலையை கொடியெல்லாம் கடந்து வந்து வழிபட்டு போனதால் இமய மடக்கொடி அம்மைன்னு ஒரு பேர். சுவாமிக்கு வந்து ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். இந்த பிரதோஷ காலத்துலேயோ சாதா காலத்துலேயோ சுவாமிக்கு வந்து தேன் அபிஷேகம் நடக்கும். இப்போ நீங்கள் உள்ள சுவாமியை பார்க்கும்போது வந்து சுவாமி வந்து பார்க்கும்போது கருப்பு நிறத்தில் தான் தெரிஞ்சார். இதுவே நம்ம தேன் அபிஷேகம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விருப்பப்பட்டார்னா அந்த கருப்பு நிறத்தில் தரிசனம் பண்ண லிங்கம் வந்து பச்சை நிறமாக மாறி வர பக்தர்களுக்கு வந்து சுவாமி வந்து காட்சி தருவார். இங்கே சுவாமி வந்து ஸ்வயம்பு மரகத லிங்கமே தவிர மரகத கல்லான லிங்கம் கிடையாது. நம்மளுக்கு வந்து சுவாமி வந்து பார்க்கும் போதே கருப்பு நிறமாக தான் தெரிவார். ஆனால் தேன் அபிஷேகம் பண்ணும்போது அவர் விருப்பப்பட்டார்னா அந்த கருப்பு நிறம் விலகி பச்சை நிறமாக இந்த மாதிரி காட்சி தருவார். சுவாமி வந்து ஸ்வயம்பு மரகதலிங்கன்றதுனால அந்த ஞானபுரீஸ்வரன்ற அர்த்தம் என்னன்னா, யார் அபிஷேகம் பண்ணுறாங்களோ தேன் அபிஷேகம் சுவாமிமாலேருந்து எடுத்து அந்த தேன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வீட்டில் படிக்கிற பசங்க யாராவது தேன் சாப்பிட்டாங்கன்னா ஞானம் வந்து விருத்தியாகும். அதனால் சுவாமி பேர் வந்து ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். இங்கே சுவாமி மட்டும் ஸ்வயம்பா உருவாகி 3000 வருஷம் ஆகுது. இங்கே வந்து கோவில் கட்டி கிடையாது, சுவாமி மட்டும் ஸ்வயம்பா உருவாகி. அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் பல்லவர் ஆட்சி செய்யும் போது தான் இது கோவில் கட்டப்பட்ட இடம். வந்து கோவில் கட்டி ஒரு 2000 வருஷம் தான் இருக்கும். சுவாமி மட்டும் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஸ்வயம்பா உருவாகி 3000 வருஷம் ஆகுது. கௌதம் ரிஷி சனத்குமாரர்லாம் இங்கே சுவாமியை பூஜை பண்ணி வழிபட்டு போன திருத்தலம். இது வந்து திருஞான சம்பந்தருக்கு மோர் கொடுத்து பாட வச்ச திருத்தலம். திருஞான சம்பந்தர் 11 பாட்டு பாடியிருக்காரு, சேக்கிலியார் 4 பாட்டு பாடியிருக்காரு. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து மகா வில்வம். வில்வம் வந்து பொதுவாக 3 இலை தரிசனம் பண்ணியிருப்போம். பெரிய பெரிய சிவாலயத்தில் 5 இலையை தரிசனம் பண்ணியிருப்போம். இங்கே நீங்கள் 1லேருந்து 13 இதழ்கள், ஒரே இலையில் 13 இதழ்கள் இருக்கும். அது வந்து மகாவில்வம், இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம். அது வந்து வெளிப்பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா அந்த மகாவில்வத்தை தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் நம்ம கோயிலோட ஸ்தல புராணங்கள். திருவடி சூலம் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா ஸ்தல விருட்சம். இந்த கோயிலில் அரச மரம், வேப்பிலை மரம், வில்வ மரம் 3 மரமும் ஒரே வேர்லேருந்து, அதாவது ஒரே இடத்துலேருந்து 3 மரமும் வளர்ந்து ஒன்றி பிணைஞ்சு இருக்குது. அதை பார்க்க இன்னும் அம்சமாக இருந்துச்சு. கோவில் காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸோ தூரத்துல இருந்து தரிசனம் பார்க்கணும்னு வரவங்க இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கிளம்பி வாங்க. கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியோடவும் தரிசனம் பார்த்த நிம்மதியோடவும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க எங்களோட த தேர்ட் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு வர வழியிலையும் மாம் டியூட்டி பொன்னாங்கண்ணி கீரையும் வெண்டைக்காவும். ஆமாம், சின்னவளுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை ஃபார் கண்ணுக்கு, வெண்டைக்காய் வந்து எங்கள் எல்லாருக்குமே. கரெக்ட். ஆமாம், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஸ்னேகா, அனிதா. பாய்.